பப்பாளி பறிக்கும் சின்ன ஒரு அமைப்பு. இது எல்லாம் இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க. பிவிசி பைப் அப்படி கட் பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் நைலான் கரையை கட்டி ஹோல்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டு. நைலான் கயிற்றை கீழேருந்து இழுத்தோம்னா கொஞ்சம் அப்படியே தளவு சுருங்கும். ஈஸியாக நம்ம பப்பாளி பறிக்கலாம். இது எப்படி இது வந்து நான் பெரிய பிவிசி பைப்பில் ஈஸியாக மாட்டிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வர கஷ்டமாக இருக்கும். ஒரு பெரிய பிவிசி பைப்பு இங்கே தோட்டத்துலேயே ஒன்று வச்சுருக்கேன். ஒரு 2 இன்ச்சு பைப்பு கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு வச்சுருக்கேன். 10 அடியில் தளவில் கப்ளிங் இருக்குது. அதில் கொண்டு வந்து போர்ட்டபிளாக இதை அப்படியே மாட்டிக்கலாம். இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மரத்தில் இருக்கிற பப்பாளியை பறிக்கலாம். இந்த மாதிரி பப்பாளி ரொம்ப உயரமாக இருக்கும். குச்சிலையெல்லாம் இடித்து கீழே தள்ளினீங்கன்னா டேமேஜ் ஆகிரும். பப்பாளி 4-5 நாள் வச்சு சாப்பிட முடியாது. அதனால் இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு காமிக்கிறேங்க. இப்போ இந்த மாதிரி மாட்டியாச்சு. கப்ளிங்கில் இப்படி சரிக்கிற மாதிரி 2 இன்ச்சு பைப்பில் ஒரு 1.5 அடி பைப்பு 2 அடி பைப்பில் தளவில் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இதை எப்படி பறிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இதை கொண்டு போய் அப்படியே பப்பாளிகிட்ட கொண்டு போய் இப்படி கொண்டு போய் தளவு அங்கே இருக்கிற மாதிரி இப்படி வச்சிட்டோம்னா பாருங்கள், தளவு இந்த மாதிரி பப்பாளியில் தளவு கவிக்கிற மாதிரி புனல் மாதிரி வடிவம் வச்சுட்டு கீழே கயிற்று இழுத்து பிடிச்சிக்கணும். கீழே வர்ற கயிற்று இழுத்து பிடிச்சிக்கணும். இழுத்து பிடிச்சோம்னா பிடிச்சி திருவணும்னா பப்பாளியை தனியாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படி வச்சு திருவணும்னா பப்பாளியாக தனியாக எடுத்துக்கலாம். எடுத்து அலங்காமல் கீழே இறக்கி பப்பாளியை இதை வருங்க தனியாக எடுத்தாச்சு. சரி, இன்னொரு ஆள் இருந்தால் ஈஸியாக இருக்கு. பப்பாளி தனியாக பிச்சாச்சு. அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்து பப்பாளி கையில் எடுத்துக்கலாம். கீழே அப்படியே கொண்டு வந்து பப்பாளியை இன்னொரு ஆள் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஒரு ஆள் வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறோன்னா பண்ண முடியல. ஓகே, அப்படியே இருங்க கீழே காமிக்கலாம். இந்த மாதிரி இதுக்குள்ளே அப்படியே உட்காந்துக்கும். இப்போ பப்பாளியை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம் அடுத்ததில்.